அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பானவர்களே, நீங்க தற்போது பார்த்து கொண்டிருக்கும் இந்த மஞ்ச நிறத்து பூக்கள் பூத்து குலுங்கும் ஒரு பூந்தோட்டம் போல காட்சி அளிக்கும் இது பாலஸ்தீனில் உயிரிழந்த நம் சகோதர சகோதரிகளுடைய அந்த சுஹதாக்களுடைய ஜனாசா மையவாடிதான் இப்படியாக பூத்து குலுங்கி காட்சி அளிக்கிறது. சென்ற வருடம் சீஸ்ஃபயரை அறிவித்ததற்கு பிறகு, கடுமையான குளிர்காலத்துக்கு பிறகு தங்களது உறவினர்கள் இறந்த கல்லறைகளை போய் பார்க்க, அங்கே அவர்களுக்காக துவா கேட்பதற்காக பல உறவினர்கள் அங்கு வந்த வேளை, அந்த காசா மண்ணில் ஆச்சரியம் அற்புதம் காத்து கொண்டிருந்தது. அங்கு கல்லுப்பாறைகளும் உடைந்த கட்டிடங்களுடைய இடிமானங்களோடும் காட்சியளித்த அந்த மையவாடி முழுவதும் மஞ்ச நிறத்தில் பூக்கள் பூத்து குலுங்கும் காட்சி. சுப்ஹானல்லாஹ். இதே போன்று அவர்களுடைய அந்த மரணித்த சுகதாக்களுடைய கபறுகளையும் அல்லாஹு தாலா சுவர்க்கத்தின் பூஞ்சொலையாக மாற்றி அமைத்து, நாளை மறுமையில் நீடூழி காலம் நிம்மதியாக சந்தோஷமாக அந்த சுவர்க்கத்து பூங்காக்களில் உலாவச் செய்வானாக என்ற துவாவை நாங்கள் கேட்டுக்கொள்வோம். இன்ஷா அல்லாஹ் அந்த மக்களுக்கு அல்லாஹு தாலா ஒரு நிம்மதியான வாழ்க்கையை அவர்களுடைய உறவினர்களுக்கும் வழங்கட்டும். இப்படியான நிலைமையில் மிக கவலையான ஒரு செய்தியும் காத்திருக்கிறது. அதுதான் இஸ்ரேலுடைய அராஜகம் அந்த பாலஸ்தீன மண்ணில் 70,000 உயிர்களை கொன்று குவித்து கடந்த அக்டோபர் மாதம் 2025 முதல் சீஸ்ஃபயரை அறிவித்திருந்த நிலையில் அங்கங்கே சில அசம்பாவிதங்களையும் கொலைகளையும் இஸ்ரேல் புரிந்து கொண்டு தான் இருந்தது. அந்த வரிசையில்தான் சில தினங்களுக்கு முன்பு டார் அல் பலாஹ்னு சொல்லக்கூடிய ஒரு அகதி முகாம் கேம்புக்கு ஒரு மிசைல் தாக்குதலை செய்து அங்கே ஒரு அப்பாவி உயிர் கொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அப்பாவி உயிர்கள் 1, 2, 3 என்று நாங்கள் சாதாரணமாக எடுக்க முடியாது. ஏனென்று சொன்னால், சென்ற அக்டோபரிலிருந்து இன்று வரை 700க்கும் அதிகமானவர்களை இப்படிதான் ஆங்காங்கே கொண்டு கொண்டிருக்கிறது இஸ்ரேல். இவர்களது இந்த கொடூர காட்டேரிகளாக நடந்து கொள்ளும் தன்மையை உலக நாடுகள் பார்த்து கொண்டு மௌனமாக தான் இருக்கிறது. காசாவிலும் அங்கங்கே குண்டுகளை போட்டு அவ்வப்போது இவ்வாறான வன்முறைகளை செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள். இப்போது போதாத குறைக்கு லெபனானுடைய கிட்டத்தட்ட 20% அந்த நாட்டினுடைய எல்லையை ஆக்கிரமிக்க இஸ்ரேலுடைய இராணுவம் அப்படியே குமிக்கப்பட்டிருக்கிறது. இஸ்ரேலுடைய இராணுவம் 170,000க்கும் தாண்டி அதிகமான ஒரு ஆர்மியாக இருக்கிறது. போதிலும் லெபனன் போன்ற ஒரு சிறிய நாட்டை வேண்டுமென்றே ஹிஸ்புல்லாவை காரணம் காட்டி அந்த நாட்டை ஆக்கிரமிக்கும் திட்டத்தை தற்போது இஸ்ரேல் அமுல்படுத்தி கொண்டிருக்கிறது. காசாவில் நிகழ்ந்தது போலவே இப்போது லெபனானிலும் அங்குள்ள கட்டிடங்களை அழித்து அவர்களுடைய பொருளாதாரத்தை வீழ்த்தி அப்பாவி மக்களை கொன்று இப்போது ஒரு குட்டி காசாவை அங்கேயும் அரங்கேற்றி கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் மக்களை கொல்வதும் ஹிஸ்புல்லா என்று பொய்யாக பொதுமக்களுடைய வீடு வாசல்களை அழித்து கொண்டு அங்கே ஒரு ஆக்கிரமிப்பை தான் இஸ்ரேல் நடத்தி கொண்டிருக்கிறது. ஹிஸ்புல்லாவுடைய மொத்த ஆர்மியே 30,000 50,000 வரை தான் இருக்கிறது. அந்த லெபனனுக்கு இஸ்ரேல் இப்படியாக தாக்குதல்களை செய்யும் போது லெபனனுடைய அரசாங்கம் இன்னும் மௌனமாக இருப்பதுதான் ஏன் என்று யாருக்கும் புரியவில்லை. லெபனானிடத்தில் கிட்டத்தட்ட 80,000க்கும் அதிகமான இராணுவ வீரர்கள் இருக்கிறார்கள். யுத்த விமானங்கள் இருக்கிறது. ஏதோ ஒரு வகையில் அவர்களுடைய நாட்டுக்காக போராடி டிஃபென்ஸ் பண்ணலாம். ஆனால் அதை செய்யாமல் லெபனன் அரசாங்கம் ஹிஸ்புல்லாவை மோதவிட்டு பார்வையாளராக பார்த்து கொண்டிருப்பதுதான் பரிதாபம். ஹிஸ்புல்லா போராடி கொண்டு அந்த நாட்டினுடைய மக்களுடைய அந்த எல்லைகளை காப்பாற்றுவதற்காக இஸ்ரேலோடு ஈடு கொடுத்து போராடுகிறது. இதை உலக நாடுகள், சர்வதேச நீதிமன்றம் இதெல்லாம் கேட்குமா என்று கேட்டால் ஒருபோதும் இல்லை. ஏனென்றால் ஈரானில் அவர்கள் பாட்டுக்கு இருந்த அந்த நாட்டில் வேண்டுமென்றே தாக்கி அந்த நாட்டு தலைவர்களை கொண்டு அந்த நாட்டை அழிக்க அணு ஆராய்ச்சி நிலையங்களை தாக்கி அமெரிக்கா புரியும் இந்த அட்டகாசத்தையும் அடாவடித்தனத்தையும் அத்துமீறலையும் கூட இந்த உலக நாடுகள் கேட்கவில்லை என்றால் இஸ்ரேல் புரிவதையா கேட்கப் போகிறது? இஸ்ரேலுடைய தந்திரம் இதுதான். அமெரிக்காவை தன்னை விட ஒரு படி மேலே ஒரு குற்றத்தில் ஈடுபட வைத்துவிட்டு தான் அதற்கு குறைவில்லாமல் இன்னும் பல அரங்கேற்றங்களை செய்து தப்பித்துக் கொள்வதுதான் அவனுடைய தந்திரோபாயமாக இருக்கிறது. எனவே இந்த உலகம் இந்த இஸ்ரேல் அமெரிக்காவுக்கு பயந்த அடிமைகள். நாம் சல்மானுக்கும் தமீமுக்கும் மட்டும் ஏசி போதாது, இந்த உலகமே அப்படித்தான் இருக்கிறது. ஏன்னா அவர்களிடத்தில் இருக்கும் படைப்பட்டாளத்துக்கும் வல்லரசு நாடுகள் என்ற பெயருக்கும் பயந்து கொண்டு தானும் தன்னுடைய பாட்டிலும் இருப்போம் என்று இருக்கிறார்கள். இப்படியாக ஈராக், லிபியா, வெனிசுவேலா,
இப்போது ஈரான், இன்னும் லெபனான், பாலஸ்தீன், இன்னும் எத்தனை நாடுகளை இப்படி அழிக்கவும் அவர்கள் அளவுக்கு வளர விடாமல் ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி இவர்கள் அந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை வீழ்த்தவும் மக்களை கொன்று குவிக்கவும் இதை உலகம் வேடிக்கை பார்த்து கொண்டும் இருக்கப் போகிறது என்று புரியவில்லை. நீதிக்காக நில்லுங்கள் என்று சொன்னால் நீதி எது அநீதி எது என்றே புரியாதவர்கள் போல இஸ்ரேலுக்கும் வக்காலத்து வாங்கி கொண்டு அமெரிக்காவுக்கும் வக்காலத்து வாங்கி கொண்டு எத்தனையோ நம் சகோதரர்கள் கூட பேசி கொண்டிருப்பது தான் கவலையாக இருக்கிறது. எங்கு நடப்பது அநீதி எது நீதி என்று கூட இவர்களுக்கு புரியவில்லையா என்பதுதான் கவலை. இனி இவற்றை நாங்கள் ஒவ்வொரு நாளும் கவலைப்படுவதும் சிந்திப்பதுமாகவே காலம் தாண்டி கொண்டிருக்கிறது. ஆனால் நியாயம் ஒரு நாள் பிறக்க வேண்டும், அதற்காக தொடர்ந்து பிரார்த்திப்போம். ட்ரம்ப் என்னதான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றையும் உளறிக் கொண்டிருந்தாலும் ஈரான் விட்டப்பாடில்லை, தொடர்ந்து தாக்கி கொண்டு தான் இருக்கிறது. யுஎஸ்ஏவுடைய முழுமையான பேஸ்களையும் அடித்து நொறுக்கி அவர்கள் எல்லோரும் அங்கிருந்து ஓடிவிட்டார்கள் என்ற ஒரு செய்தியையும் அவர்களுடைய ஊடக பேச்சாளர் இப்ராஹிம் ஜுல்ஃபகாரி தொடர்ந்து தெரிவித்து வருகிறார். இந்த நிலையில் தெலவீவிலுடைய பல பகுதிகள் காசா போன்றே மாற்றமடைந்து கொண்டு வருகிறது. அது உண்மையிலேயே அங்கிருக்கும் மக்கள் பசியாலும் தாகத்தாலும் அந்த காசா மக்களுடைய நிலைமைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளப்பட்டு கொண்டு வருகிறார்கள். இன்ஷா அல்லாஹ் அந்த கஷ்டம், அந்த துன்பம், அந்த நிலைமையை அவர்களை அந்த நாட்டில் உள்ள அனைத்து மக்களும் அனுபவிக்க வல்ல இறைவன் துணை புரியட்டும். அதுதான் தேவை. ஒருவனுக்கு செய்யும் அநியாயம், அட்டூழியத்தை அவர்களுக்கே அது திருப்பி அடிக்கப்பட வேண்டும். ஒருவனுக்கு செய்யும் அநியாயத்தை இறைவன் இன்னொருவன் மூலமாக அவர்களுக்கு செய்ய வைத்து அதை உணர்த்துவது தான் அல்லாஹ் தஆலாவுடைய இறைவனுடைய சிஃபத்தாக இருக்கிறது. எனவே அந்த உணர்வை அந்த தலைவி மக்கள் நிச்சயம் அதை உணர்ந்து இந்த நெதன்யாகுவை ஓடோடு அடித்து விரட்ட வேண்டும். முன்னால் தான் எங்களுக்கு இந்த நிலைமை என்று அவனை ஓடோடு அடித்து விரட்ட வேண்டும். அதே போல தான் அமெரிக்காவுக்கும் நடக்க வேண்டும். இதை எங்களுடைய வாழ்நாளில் அல்லாஹ் தஆலா காட்டிவிட்டான் என்றால் எங்களுக்கு வேறு எந்த ஒரு பிரார்த்தனையும் துஆவையும் நாங்கள் கேட்பதில்லை. சமூகம் சார்ந்து இதுதான் இன்றைய காலத்தில் எங்களுக்கு தேவையாக இருக்கிறது. எங்கள் கண் குளிர பார்த்து சந்தோஷம் அடைவதற்கு, அல்லாஹ்வை புகழ்வதற்கு எங்களுக்கு இதுதான் வேண்டும். நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று கமெண்ட்டில் சொல்லுங்கள் நண்பர்களே. இன்னொரு காணொலியை சந்திப்போம். அதுவரை உங்கள் அனைவருக்கும் அன்பு சலாம் கூறி விடைபெறுகின்றேன். நான் நஸ்ரின் நிசாம்தீன். விக்டரி ஃபார் ஈரான், விக்டரி ஃபார் லெபனான், விக்டரி ஃபார் பாலஸ்தீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.